கோர் இஷ்யூஸில் வந்து அதே கவர்மெண்ட் கடந்த ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் எடப்பாடி கவர்மெண்ட்டில் என்ன ஸ்டாண்டோ அதே ஸ்டாண்டு தான். இருமொழி கொள்கை, மத்திய மாநில உறவுகள், காவேரி பிரச்சனை, இந்த மாதிரி வந்து யூஸ்வலான எல்லா விதமான டைலாகும் அதுள்ள அப்படியே இருக்குது. வாசிப்பவர் தான் வேறைய ஒழிய எழுதி கொடுத்தவர் தான் வேறையே தவிர மற்றபடி அது அப்படியே தான் தொடருது. அதனால் இது பெரிய அளவில் யார் கவர்மெண்ட் நடத்தினாலும் மத்திய அரசோட இசைஞ்சு தான் போகணும். அது ஸ்டாலின் பீரியடில் அந்த கவர்னர் பண்ண ஆட்சாட்டியத்தால் பிரச்சனை வந்தது. இப்போ அப்படி இல்லை, இது மாறி இருக்குது. இவர்கள் 2 பேருமே தற்பொழுதைக்கு மோதல் போக்க வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். விஜய் தரப்பு, மோடி தரப்பு. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி ஸ்மூத்தாக கவர்னர் படிச்சுட்டு போகிறாருன்னா மோடி அரசாங்கத்தோட அறிவுறுத்தல், அமித்ஷா அறிவுறுத்தல் இல்லாமல் படிச்சுட்டு போக மாட்டார். ஏதாவது பிரச்சனை பண்ணணுன்னா பண்ணலாம், ஆனால் அவர் பண்ணலை. சில வாசகங்களை நான் படிக்க மாட்டேன்னு கூட அவர் தகராறு பண்ணியிருக்கலாம், ஆனால் தகராறு பண்ணலை. அப்படியே எழுதி கொடுத்தது படிச்சுட்டு போயிட்டாங்க. பேக் டு நார்மல்சி. ஆமாம், ஒன்றிய அரசு பாரபட்சமாக நடந்து கொள்கிறதுங்கிறது முதற்கொண்டு படிச்சிருக்காரு. ஸ்டாலினால் சாதிக்க முடியாததை விஜய் சாதிச்சிருக்காரு. இது திமுகவுக்கு இன்னமும் எரிச்சலைத்தான் கொடுக்கும். இது அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா காலையில் எல்லாமே சட்டமன்றத்துக்கு வரும்போது முக்கியமாக எதிர்க்கட்சியிலேருந்து வந்த திமுக தரப்புலேருந்து வந்தவங்க எல்லாருமே நிறைய பதாதைகளோடு வந்தாங்க, கருப்பு பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்தாங்கங்கிறத பார்க்க முடியுது. இப்போயாவது வாயை தரங்க சிஎம், திரையில தான் நாயகன், தரையில் வந்துட்டு வில்லன் அப்படின்ற பதாதைகளோட உள்ளே வந்தாங்கங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. நாளைக்கு தான் இது குறித்து விவாதம் நடக்க இருக்குது. அது எப்படி போகுங்கிறது நம்மளுக்கு தெரியல. பட் இன்றைக்கே அவங்களோட எதிர்ப்பை வந்துட்டு காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இல்லை, அது தோல்வி கொடுத்த வலி இன்னமும் ஆறலை, அந்த ரணம் இன்னமும் போகல. வெற்றி பெற்ற விஜயை பார்த்து திமுகவின் பொறாமை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதே ஒழிய குறையவில்லை. பிரச்சனையே அதுதான். தோல்வியை ஏற்றுக்கிற பெருந்தன்மையும் இல்லை, தோல்விக்கான காரணங்களை ஆராயக்கூடிய பக்குவமும் இல்லை. ஏதோ ஆராய்ச்சி பண்ணோம், 3 டன்னு 30 டன்னில் வந்து போட்டியாக கொண்டு வந்து கருத்துக்களை வச்சாங்களே ஒழிய விஷயம் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். தோல்விக்கான காரணம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். திருச்சியில் வந்து பேசும்போது விஜய் சொன்ன மாதிரி, ஸ்டாலின் சார் தோல்விக்கான காரணத்தை எங்கெங்கேயோ தேடி அலையிறீங்க, அது உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இருக்குன்னாரு. அக்ஷர சுத்தமாக அவர் பேசிட்டு போயிட்டார். இப்போ இன்றைக்கி இந்த பதாகைகளை ஏந்திக்கிட்டு வர்றது, இந்த திரையில் நாயகன், நீங்கள் வந்து ஏதோ டைலாகெல்லாம் பேசுகிறதுன்றது இன்னும் மக்கள் மத்தியில் திமுக மீதான வெறுப்பைத்தான் வளர்க்கும். பிரச்சனையோட மூலவேர் விஜய் முதலமைச்சரானது இன்னமும் திமுகவால் ஜீரணிக்க முடியவில்லை. அடிவயிறு பற்றி எரிகிறது. வெறும் அவங்க தலைவரே தோற்று போயிருக்காரு. இதெல்லாம் தான் உண்மை. இதை எங்கே பேசுகிறதுக்கு ஒரு பத்திரிகாரனுக்கு, ஒரு அரசியல் பார்வையாளருக்கு அறிவு நேர்மையோ துணிச்சலோ இல்லை. இப்போ தான் கவர்மெண்ட் வந்திருக்குது, ஒரு 100 நாளாவது டைம் கொடுங்களேன். இந்த கவர்மெண்ட்டில் தேனும் பாலும் ஓடுதுன்னு நான் சொல்லலை, பிரச்சனை இருக்குது, டைம் கொடுங்க, ஒரு 6 மாதமாவது கொடுங்கணும். புதுசாக வந்திருக்காங்க. நான் கேட்குறேன், ஸ்டாலின் வந்த முதல் 1 மாதம் இப்படி தான் நடந்துக்கிட்டிங்களா? அப்போ மட்டும் கொலை நடக்கலை, பாலியல் வன்புணர்வு நடக்கலையா? இல்லை எடப்பாடி பீரியடில் இப்படி தான் நடந்துக்கிட்டிங்களா? முதல் 30 நாள் ஸ்டாலின் ஆட்சியோட லட்சணம் என்னவென்று யாராவது விவாதம் நடத்தியிருக்கானா? இன்றைக்கி தினம் உட்காந்து நடத்துகிறான் 1 மாத கால விஜய் ஆட்சி நல்லது கெட்டதுன்னு.